வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான் என்றாலும் வீழக்கூடிய எங்களுடைய வீழ்ச்சி இந்த நாட்டினுடைய எழுச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே புறப்பட்டிருக்கக்கூடிய பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இணைச் செயலாளராக மற்றும் செய்தி தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நான் இப்பொழுது வெளியிடக்கூடிய கண்டன அறிக்கை என்பது தற்போது தமிழகத்திலே மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். மக்கள் மத்தியிலே நான் பல பரப்புரைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்று வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவேன் என்ற தொடர் வாக்குறுதியை கொடுத்து கொண்டு இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதம் வண்ணமாக பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை முற்றிலுமாக தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பரப்புரையை கண்டிக்கும் வண்ணமாக இடஒதுக்கீடு என்ற அந்த ஒரு கோரிக்கைக்கு எதிராக சாதிவாரி கணக்கெடுப்பு இன்று வரை தமிழகத்தில் சரியாக நிகழாமல் இருக்கும் பொழுது எவ்வாறான இடஒதுக்கீடை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி, மேலும் கோயில்களை கட்டுங்கள், பள்ளிக்கூடங்களை இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்ற ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். கோயில்கள் என்றால் அப்படி என்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பன்முகை தன்மையாக இருக்கக்கூடிய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் வைத்து வழிபடக்கூடிய மதமாக இருக்கட்டும், சர்ச்சு ஆலயங்களை வைத்து வழிபடக்கூடிய மதங்களாக இருக்கட்டும், இவர்களை புறக்கணிக்கும் வண்ணமாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையாகட்டும், இந்த இரண்டு அறிக்கைகளை முக்கிய காரணமாக கொண்டு பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் உறுப்பினர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நெல்லைக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையை வழிமறித்து கருப்பு கொடி காண்பிப்போம் என்பதை மிகப்பெரிய கண்டனமாக எங்களுடைய தலைவர் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பவானி வேல்முருகன் அவர்கள் ஒப்புதலோடு மிக பெரும் படைத்திரளோடு அன்று இந்த போராட்டத்தை நிகழ்த்துவோம் என்பதை மிகப்பெரிய கண்டனமாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.